வணக்கம் நண்பர்களே. மனித இரத்த வகைகளில் பல வகை உண்டு. ஏபி, பி, ஓ என்றெல்லாம் வகைகள் உண்டு. சில அரிய வகை இரத்த வகைகளும் உண்டு. ஆனால் பி பாசிட்டிவ் என்றால் என்ன? பொதுவாக பி பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு இரத்த வகை உண்டு. ஆனால் அரசியலில் ஒரு புது இரத்த வகை உண்டு. பி பாசிட்டிவ் நிறைய பேர் இருப்பாங்க. பெட்ரேயல், அதாவது துரோகம், தமிழில் துரோகம். பி பாசிட்டிவ், அவங்களுக்கு எப்போதுமே பி பாசிட்டிவ் தான், ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அந்த இரத்த வகை உள்ளவர்களாக பார்த்து தேடி தேடி பிடிச்சி தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துருக்காங்க என்டிஏ கூட்டணி. அவர்களுக்கு துரோகம் ஒன்று தான் தெரியும். நான் அப்படி சொல்கிறதுனால உனக்கு என்ன தெரியும், ஆதாரம் இருக்கா அப்படிலாம் கேட்டிங்கன்னா நான் ஒரே பதில் தான் சொல்வேன். அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி காலம் எப்பெல்லாம் வந்ததோ அப்போதெல்லாம் ஒரு குடும்பத்தின் கீழ் தமிழக அதிகாரிகளும் தமிழக அரசின் நிர்வாகமும் ஒரே குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் கொடூரமான பிடியில் இருந்ததா இல்லையா ஒவ்வொரு மக்களும் அறிவார்கள். இதற்காக போய் தனிப்பட்ட முறையில் கோர்ட்டில் போயெல்லாம் இதை நிரூபிக்கின்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு தமிழக மக்களும் நீங்கள் ரேண்டமாக யார்கிட்ட வேணாலும் எந்த மாவட்டத்திலையும் எந்த தமிழ்நாட்டோட எந்த மூலையிலும், ஏன் இந்தியாவிலேயும் எங்கே வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், சசிகலாவை தெரியாமல் இருக்க மாட்டாங்க. ஜெயலலிதாவை தெரிஞ்சால் சசிகலா தெரியும். அப்படி பி பாசிட்டிவ், பெட்ரேயல், துரோகத்தினுடைய முழு பரிணாமம் உடையவர்கள் இவர்கள். இந்த கும்பலால் தான் அந்த அம்மையார் அத்தனை பழிகளுக்கும் பாவங்களுக்கும் உள்ளாகி கடைசியில் அவர் மரித்து போனார். இப்போ இந்த பி பாசிட்டிவை கொண்டு வந்து இப்போ இந்த ரத்தத்துலையும் சேர்த்துட்டாங்க. இந்த கூட்டணி ரத்தத்தில் பி பாசிட்டிவ் சேர்த்துட்டாங்க. எங்கே? தேசிய ஜனநாயக கூட்டணியில். நிச்சயமாக பாஜகவுக்கு வந்து ஒரே நோக்கம்தான். இவங்க உள்ளே வந்தாங்கன்னா இவரை காலி பண்ணுவாங்க, இவனை அடிச்சுட்டு சாவாங்க. நம்ம அதுபடியே போய், அதாவது அரசியல் தன்மைகளை சொல்கிறேன், அடிச்சுட்டு சாவாங்கன்றது. இவங்க போய் தமிழ்நாடு அதிமுக காலி பண்ணியாச்சுன்னா திமுக காலி பண்ணுறதுக்கு ஒரு புது யுகத்தை எடுக்கலாம். இதெல்லாம் என்ன கணக்கு? இந்த பி பாசிட்டிவ் இரத்த வகை உள்ளவர்களை யாராவது கூட்டணியில் சேர்த்துக்கொள்வார்களா? நான் சொல்கிற பி பாசிட்டிவ், நான் பொதுவான மனிதர்களை சொல்லவில்லை. பெட்ரேயல் அந்த வகையை சொல்கிறேன் அரசியலில். இப்போ அவங்க தான் சேர்ந்துருக்காங்க. அந்த கூட்டணி ஆரோக்கியமாக இருக்குமா? இந்த மாதிரி இவங்களெல்லாம் சேர்த்தா தெரியவில்லை. அதுக்கு முன்னாடி பதிவில் கூட போட்டிருந்தேன். ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையை மொழியாக்கம் செய்து ஹிந்தியில் அல்லது குஜராத்தியில் கூட மொழியாக்கம் செய்து டிரான்ஸ்லேட் பண்ணி அமித்ஷாட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. அது படித்து பார்த்தாவது அவர் உணர்ந்து கொள்ளட்டும் நாம் யாரை வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுக்கிறோம்னு. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.